பாருங்க வந்தோடனே செம்ம பசி போல் நல்லா குடிக்கிறா. எப்போவுமே 10 ml மேலே குடிக்க மாட்டா. இப்போ ஆள் வெளியே பறந்து போய் ஒரு நாள் ஃபுல்லாக பெரிய பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு வந்தனால செம்ம பசி போல் நல்லா அந்த ஃபார்முலா குடித்தா. குடிச்சிட்டு நேராக கேஜுக்கு போகணும் அப்படின்னு நின்ட்டா. பக்கத்தில் போய் விட்டோன்னே அவளே ஜம்ப் பண்ணி அந்த கேஜ் மேலே ஏறி நின்ட்டா. அப்புறமா ஒரு நல்ல நேப் நல்லா தூங்குனா. தூங்குனதுக்கப்புறம் எழுந்து கூப்பிட்டாலா, ஒரு மாம்பழம் பீஸ் வச்சாங்க. மாம்பழம் நல்லா சாப்பிட்டா. எப்போவுமே ஒரு பழம் வச்சோன்னா அதை கடிச்சு கடிச்சு கீழே போடுவா. கொஞ்சம் தான் சாப்பிடுவா. இன்னைக்கு என்னன்னு தெரில, ரொம்ப பசி போல் நல்லா சாப்பிட்டா மாம்பழத்தை. அப்புறம் நான் என்ன பண்ணேன், நேற்று ஃபுல்லாக அவள் பேனிக்லேயே இருந்தா. அதனால் அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டு இன்றைக்கி மார்னிங் வந்து துரு துருன்னு ஆயிட்டாளா. அப்புறமா அவளோட ஃபெதரில் கொஞ்சம் டேப் போட்டு விட்டுட்டேன். அந்த லென்த்தாக இருக்க 4 ஃபெதரில் மட்டும் டேப் சுற்றி விட்டேன். அவளுக்கு பிடிக்கவே இல்லை. சுத்தமாக பறக்க முடியல. அவளால் கொஞ்சம் டிஸ்டன்ஸ், கொஞ்சம் இல்லை, ஒரு 2 ஃபீட் தான் பறக்க முடியுது. ஸோ அதை பிடிக்காம அவள் வந்து அதை ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தா. பட் அது வந்து கலண்டு வர நிலமையில இல்லை. அது நல்லா போட்டாச்சு. அவள் அந்த ஃபெதரை வந்து நோண்டிட்டு இருக்கும் போது தான் நானும் கவனிக்கிறேன். அவள் லோவர் ஜா கீழே வந்து ஒரு பாக்கெட் மாதிரி இருந்தது. அப்புறமா கூகுள் பண்ணி பார்த்தா அது நார்மல் தான் போட்டிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். எல்லாரும் வீடியோ ஷேர் பண்ணியிருந்தீங்க. அதுக்கப்புறம் அந்த வீடியோவும் கரெக்டாக ரீச் ஆயிருந்தது. அப்புறம் இவளை ரெஸ்க்யூ பண்ண ஃபேமிலிக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவங்க நம்ம வீட்டு பக்கத்தில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு தான் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய நன்றி சொல்லணும். அவங்களுக்கும் தேங்க்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.